இந்த மாங்காய் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒட்டுக்காய் நல்ல பெரிய காயாக எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி சிப்ஸ் சீவுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். நீங்கள் சிப்ஸு சீவிர கட்டையில் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அருவாமனையிலையோ கத்திலையோ மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாங்காய் கொஞ்சம் தித்திப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட வச்சுருக்கேன். இது வந்து பெருங்காயத்தூள், இது வெந்தயத்தை பொடி பண்ணின தூள், இது வந்து மஞ்சள் தூள், இது கடுகு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் அவசியமாக வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து இந்த தேவையான அளவு இதில் உப்பை போட்டுடுங்க. உப்பை போட்டு நல்லா பெசரி ஒரு எவர்சில்வர் பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. 2 விசிலோ 3 விசிலோ போட்டு விட்டு எடுத்துருங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம், இந்த உப்பில் இருக்கிற தண்ணியே போதும். இதை நான் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. இதை நல்லா ஒரு மேஷர் வச்சோ இல்லை ஒரு மத்து வச்சோ நம்ம லேசாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை மட்டும் தோண விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இந்த மாங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாங்காயை இதில் சேர்த்துருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் எதழாக இருந்தால் தான் இந்த தொக்கு நல்லாயிருக்கும். இதில் லேசாக அதில் இருக்கிற அந்த தண்ணி பதம் போகணும். அதனால் லேசாக நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் நான். இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சத்தெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை சிம்மில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடுங்க. இது வந்து தனி மிளகாத்தூள். இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வெந்தயத்தூள் வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெந்தயப்பொடி வந்து வாசனைக்கு தான். அப்புறம் பெருங்காயத்தூள், இது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது. இது போட்டுட்டு இவ்வளோ எண்ணெய் வச்சுக்கோங்க. இவ்வளோ எண்ணெய் வச்சு இதில் கடுகு தாளித்து கொட்டிடலாம். அதாவது இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். கடுகு பொடிஞ்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி இதில் லேசாக இந்த புகை இருக்கும்போதே நல்ல எண்ணெயை சூடாக இதில் விட்டுடுங்க. விட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ மட்டும் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரத்துல எல்லாம் பிரிஞ்சிடுச்சு வந்துட்டு பாருங்கள். இது கரெக்டான பதம். இதை எடுத்து ஆற வச்சுட்டு, ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பாதியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஒரு பாதியை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு பாருங்கள், உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இதில் பெருங்காயமும் வெந்தயமும் தான் இதுக்கு வாசனையே. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், மாங்காய் தொக்கில் பூண்டு போடுறாங்க, வதக்கிட்டு போடுறாங்க. அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அதை ட்ரை பண்ணதில்லை. இந்த மாங்காய் தொக்கை நீங்கள் வந்து செய்து பாருங்கள். இது வந்து தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அமர்க்கலமாக இருக்கும். அது எல்லாத்த விடையும் இன்னொரு சின்ன ஒரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தேன் குழல் சாப்பிட்றோம் இல்லையா, வீட்டில் தேன் குழல் பண்ணி அதை இந்த மாங்காய் தொக்கில் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக, இப்போ மாங்காய் சீசன், இப்போ மாங்காய் நிறைய கிடைக்கிது. நல்ல வெந்தயம் பெருங்காய வாசனையோடு அவ்வளோ அருமையாக இருக்குது. செய்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். நீங்களும் மாங்காய் தொக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.